Hello coders, welcome to the Material UI series. நம்ம இந்த சீரீஸ்ல Material UI எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Material UIல current version 5. நம்ம இந்த சீரீஸ்ல யூஸ் பண்ண போறதும் version 5 தான். நீங்க ஆல்ரெடி Material UI 4 வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா MUIக்கும் Material UI 4க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Material UIனா என்ன? ஸோ Material UI அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் UI காம்பனன்ட் லைப்ரரி. மெட்டீரியல் யூஐ லைப்ரரி கூகுளோட மெட்டீரியல் டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸும் கூகுள் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும். நம்ம ஒரு ரியாக்ட் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன யூஐ காம்பனன்ட்ஸ் வந்து தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து MUIயில் ப்ரீ டெவலப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு மட்டும் ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது. அது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம MUIயை நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நியூ வெர்ஷன் MUI ரியாக்ட் டெவலப்மெண்ட்னே ஸ்பெசிஃபிக்காக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்குது. அது போக அவங்களும் வந்து அது காம்பனன்ட் மாடலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே MUI வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொஞ்சம் நமக்கு வந்து UI எலமெண்ட்ஸ்க்கு ஒரு சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்மெண்ட் தேவைப்படுற எல்லா காம்பனன்ட்ஸுமே அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் அப்படின்ட்டு இருக்கும். அது பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். MUI வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். அது வந்து ஃப்ரீ தான் டெவலப்பர்ஸ்க்கு. சில ரெடிமேட் காம்பனன்ட்ஸ் வந்து ப்ரைஸிங்கில் வரும். பட் அதை பற்றி நம்ம இப்போ கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இப்போது நான் MUIயில் கெட் ஸ்டார்டர்னு கொடுத்து அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் டேப்குள்ளே போகிறேன். காம்பனன்ட்ஸ் டேப்பில் போனீங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன UI காம்பனன்ட்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே நமக்கு வந்து ப்ரீ பில்ட் பண்ணி இங்கே வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதையும் இங்கே டாக்குமெண்ட்டும் ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம கேட்டகரைஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இன்புட்ஸ்க்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து தேவைப்படும், அதாவது நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. டேட்டா டிஸ்பிளே, இப்போ நம்மகிட்ட வந்து டேட்டா பேஸில் இருக்க டேட்டா வந்து எடுத்து அந்த வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்பனன்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீட்பேக்னா ஒன்றும் இல்லை. இப்போ யூசர் வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுறாங்க, அது ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு ராங் அப்படின்னு மெசேஜ் காமிப்போம்ல. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் காமிக்கிறதுக்கு என்னென்ன வந்து எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டெவலப் பண்ணியிருக்காங்க. சர்ஃபேசஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணும்போது நம்ம ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அது மாதிரி இப்போ நேவிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் வந்து மூவ் ஆகுறதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லேஅவுட்டும் அதே தான். நம்ம எப்படி வந்து நம்ம டேட்டா வந்து லேஅவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது. யூட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போக நம்ம யூட்டில்ஸும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரியாக்ட் வெப்சைட் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே நமக்கு வந்து MUIயில் அவைலபிள். MUIயை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் தேவை. ஸோ நான் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், MUI அப்படின்னு நேம் கொடுத்து. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா நம்ம ஜென்ரலாக எப்பயும் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் NPX கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு MUI அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். நேம் வந்து உங்கள் சாய்ஸ், நீங்கள் என்ன வேணால் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை கம்பைல் பண்ணோன்னா நமக்கு தான் வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்விரான்மெண்ட் வந்து செட்டப் பண்ணலாம் நம்ம MUI யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து க்ளீனப் பண்ணிடுறேன். நம்ம எப்போயும் க்ளீனப் பண்ணுற மாதிரி app.jsல இருக்க ஹெட்டருக்குள்ள இருக்க எல்லாத்தையும் தூக்கிடுறேன். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஆப்ன்னு இருக்குது. ஸோ இதையும் வந்து தூக்கிடுறேன். தூக்கிட்டு நான் இங்கே வந்து ஹலோ ரியாக்ட் அப்படின்னு மட்டும் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அது மாதிரி நமக்கு app.css எதுவும் தேவையில்லை, லோகோவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு app.css நான் சொன்ன மாதிரி நம்ம இங்கே எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அந்த ஃபைலை டெலீட் பண்ணிடலாம். நான் ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடுறேன். அது மாதிரி நம்ம இந்த லோகோ தேவையில்ல, ரிப்போர்ட் வெப் வைட்டல்ஸ் தேவையில்ல, செட்டப் டெஸ்ட் இதெல்லாம் தேவையில்ல. ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். index.jsல ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து எனேபிள் ஆயிருக்கு. நான் இப்போதைக்கு ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப நிறைய கன்சோல் லாக்ஸ் பண்ணுவோம். நமக்கு ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து எனேபிளாக இருந்துச்சுன்னா கன்சோல் லாக்ஸ் எல்லாம் டபுளாக வரும். மேபி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். இதில் என்ன எரர் இருந்ததோ அதை கிளியர் பண்ணலாம். இப்போ ரிப்போர்ட் வெப் வைட்டல்ஸ் நான் index.js போகிறேன். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் வந்து ஹலோ ரியாக்ட் அப்படின்னு நான் டெக்ஸ்ட் கொடுத்தேன். அந்த டெக்ஸ்ட் மட்டும் ரெண்டர் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா மெட்டீரியல் யூஐ வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு இப்போ மேலே போனீங்கன்னா இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்பிஎம் இன்ஸ்டலேஷன் இருக்கு. இந்த என்பிஎம் இன்ஸ்டலேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நான் இப்போ இன்னொரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்றேன். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரியாக்ட் ஸ்டைல்டுன்னு இருக்கு. 3 பேக்கேஜும் நமக்கு தேவை. ஸோ அந்த கமாண்டை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் டாக் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ இங்கே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மெட்டீரியல் யூஐ வந்து எப்பயுமே ரொபோட்டோ ஃபாண்ட் தான் வந்து யூஸ் பண்ணோம். பட் அது வந்து டிஃபால்ட்டாக அந்த பேக்கேஜில் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இதை காப்பி பண்ணிக்கோங்க, லிங்க் அப்படின்னு இருக்குதா. இதை காப்பி பண்ணிவிட்டு index.html இருக்கு. அதுக்குள்ளே போயிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட்டரில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹெட்டர் டேக்குள்ளே தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டில் கீழே வந்தீங்கன்னா நம்ம ஐகான்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஐகான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. டிபெண்டிங் ஆன் த நெட்வொர்க் ஸ்பீட் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் ஐகான்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும்போது. நெக்ஸ்ட் நம்ம தேவையான பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம index.css ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு இந்த லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்டைல் மட்டும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ரொபோட்டோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே வந்து ரொபோட்டோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜின் 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதையும் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்டைல் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டைல் நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ரொபோட்டோ ஆட் பண்ணுறோம். மார்ஜின் வந்து 0 அப்படின்னு ஆட் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மார்ஜின் 0 இருக்கும். ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம ரியாக்டில் இருக்க டிஃபால்ட் இது இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இது ரெண்டையும் காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இது ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன் index.cssலேருந்து. ஓகே, இப்போ நமக்கு செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம இப்போ சேவ் பண்ணோம்னா ஹலோ ரியாக்ட்னு மட்டும் ரெண்டர் ஆயிருக்கணும். ஓகே, உங்கள் கன்சோலில் எதுவும் எரர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கன்சோலில் எந்த எரர்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து காம்போனன்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த செட்டப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.